சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். மகனுக்கு ரொம்ப சரியில்லை, படிப்பா தொலைப்பான், பாதியில நிப்பா, தொந்தரவா ஆயிடுச்சு, பிரச்சனை ஆகுது, தொழில முடக்கம், 8 பேர் ஆகுது, கேவலம் படுத்துவான், உன்னுடைய நேரம் சரியில்லை, படிப்பும் போச்சு, வேலையும் போகுது, எந்த வேலைக்கு போனாலும் பிரச்சனை ஆகும், தொந்தரவு ஆகும், மனம் குழப்பாகும், மன சிக்கல், தெரியல, அன்னையும் புரியல. உன்னுடைய மகன் ஒரு நேரம் நல்லா இருப்பான், ஒரு நேரம் நல்லா இல்ல, கோவக்காரன் கவுத்துல குத்துறான், பிரச்சனை பண்றான், செய்யறான், ஆட்டம் கட்டுறான், வந்து கோபம், வந்து நிம்மதி, நாளைக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு பேச்சு, மறைக்காம நான் ஒண்ணு கேட்பேன், என்ன பட்டுன்னு சொல்லி சொல்றியா? யார விரும்பின, யார் மேல ஆசைப்பட்ட, யார காதலிச்ச? மதின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன ஊரு? இப்ப நீயாவே இல்லையே, உன்னை யாரு குடிக்க சொன்னா? நீயே தான் குடிச்ச. அது என்ன குடிச்ச? யார் கத்து கொடுத்தது? இல்ல நானே தான் குடிச்சேன். விஸ்கி குடிச்ச. கஞ்சா யார் குடிச்ச கத்து கொடுத்தது? நானே தான். கஞ்சா எங்க கிடைச்சிச்சு? ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி குடிச்சியா? ஏன் வீட்டுல அடங்க மாட்டேங்கிற? போன வாரம் ஆக்சிடென்ட் ஆகிமா செத்து பழிச்சு வந்தாங்க, வண்டியில அடிபட்டு போச்சு, எதுவுமே காயாவலிங்கப்பா. சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கம்மா, தம்பி ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போய் லாரியில் போய் விட்டுறது, வண்டியில் விட்டுட்டா எல்லாம் நொறுங்கி போச்சு. அது விட்டு எதுக்கு எந்த சேதாரம் ஆகலைங்க. நான் கும்பர சாமி தான் காப்பாத்திருக்கு. இந்த கைவிட பார்த்து நல்லா பத்தி கொடுக்கணும். நேரம் ரொம்ப உச்சத்துல நிக்குது, நேரம் குழப்பத்துல இருக்குது. சொல்றேன் கேளு. இவனை கூட்டிக்கோ. 18ஆம் படி கருப்ப அழகர் கோவில் இருக்கிறார். போய் நதியில தலை முழுவி, அந்த நதியில தலைவி எடுத்து அங்க வந்து கீழே முருகர் காவல், பழமுதிர் சோலை, அங்க போய் ஆண்டவர் தரிசனம் பண்ணிட்டு 18ஆம் படி கருப்பனை கையெடுத்து கும்பிட்டானா அவனுக்கு வரப்போற பிரச்சனை நீங்கிடும். சென்னையில அடிபட்டு உதப்பட்டு பேசல நின்று கிடப்பான். போய் பாப்ப, அதையும் தெரிஞ்சுக்குவேன். பிரச்சனை நிற்பான். எத்தனையோ பழக்கம், எவ்வளவோ தவறு, உயிரை காப்பாத்திருச்சு. இது 2வது பரலம். 3வது நடந்தா சரி பண்ண முடியாது. இந்த தப்பு செய்வானு யாருக்குமே தெரியாது. இங்க வந்து உடைச்சாச்சு, ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சாராயம் குடிச்சா, ஏன் கஞ்சா குடிச்சுன்னு கேட்கிற உரிமை எனக்கு இல்லை. எதனால குடிச்சுன்னு கேட்கிற உரிமை எனக்கு இல்லை. அந்த உரிமையை நீ கேட்காத அளவுக்கு நடந்துக்கோ. பெத்தவளை ஏமாத்த உன் வாழ்க்கையை ஏமாறுது. நீ உன்னை ஏமாத்திக்கிற, வாழ்க்கையை அழிச்சுக்கிற. நல்ல புத்தி நல்ல பழக்கத்துல இரு. பண்ணையத்தை சரி பண்ணி பட்டியை கிடைஞ்சல சரி பண்ணி கோளார நீ நானே சரி பண்ணி தரேன். ஓடு 18ஆம் படி கருப்பன் காலை போய் பிடி. பிடிச்சிட்டு என்ன வந்து நடுவுல பா. உன் பேரு என்ன? விஷ்ணு. இது வீட்டு வாசல கட்டாயா? இத சாப்பிடறா அப்படியே. சிவாயா 18ஆம் படி கருப்பன் மதுரையில இருக்கிற அழகர் கோயில்.